The Seal of God. This message was delivered by Brother William Marion Branham on Friday evening, May 14, 1954, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. தேவனுடைய முத்திரை. இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் மே மாதம் 14ஆம் தேதி 1954ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. More little thing, if you excuse me for making that remark a few moments ago about stopping there. But look here, deceive the very elect. எப்பொழுது பாருங்கள், இன்னும் ஒரு சிறு காரியம். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் அந்த மனிதனை குறித்து அந்த கருத்தை கூறியதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் எங்கே பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்க. Now, we've been hit with Lutheran Baptists and so forth, and the Catholic. Now let me get down to you holiness people just a minute. I believe in holiness. You must be holy. Without holiness, no man shall see God. Not my holiness, His holiness. இப்பொழுது நாம் லூத்தரன், பாப்டிஸ்ட் மற்றும் பலவற்றையும் கத்தோலிக்கர்களையும் தாக்கி வருகிறோம். இப்பொழுது பரிசுத்த ஜனங்களாகிய உங்களுக்கு ஒரு நிமிடம் நான் வரட்டும். பார்த்தீர்களா, நான் பரிசுத்தத்தை விசுவாசிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க மாட்டான். என்னுடைய பரிசுத்தம் அல்ல, அவருடைய பரிசுத்தம். அதை குறித்து என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை அவர் எனக்காக செய்திருக்கிறார். என்னுடைய சொந்தத்தில் இருக்க வேண்டாம். ஏனென்றால் எனக்கு ஒன்றுமில்லை. எந்த ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கவும் வேண்டாம். நான் அவ்வாறு இருக்க முயற்சிப்பதில்லை. சகோதரன் பிரணாம், நீங்கள் இருக பற்றிக்கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லையா? நான் அப்படியே கட்டவிழ்த்து அவரை பற்றிக் கொள்ளும்படி அனுமதித்தேன். அது உண்மை. அவரே பற்றிக் கொண்டிருக்கிற ஒருவர். அப்படியே மரித்தவர்களாய் தரித்திருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான். நீங்கள் உங்களை மரித்தவர்களாய் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பற்றிக் கொள்வார். அவர் ஏற்கனவே பற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் அது முடிவற்றது என்று கூறும் அளவிற்கு அவர் அங்கே பற்றிக் கொண்டிருந்தார். அதுவே அதை தீர்த்து வைத்தது. தேவன் நம்மை அந்த விதமாகவே செய்ய அனுமதிக்கிறார். அது முடிந்துவிட்டது. Under the power and the come out of the Wesley Church or the Methodist Church when they organized. ஆனால் பரிசுத்த ஜனங்களே, நஸ்ரேயன்கள் மற்றும் யாத்ரீக பரிசுத்தர்களாகிய நீங்கள் இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். வெஸ்லி சபையில் அல்லது மெத்தோடிஸ்ட் சபையிலிருந்து வந்த அதிகாரத்தின் கீழ் அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டபோது, you dear holiness people come out and said we will continue in holiness. That was wonderful. You just kept up that age, that Philadelphia age, to come to the Laodicean. But when the baptism of the Holy Ghost comes and the signs turn back to the church, you called it the devil. அருமையான பரிசுத்த ஜனங்களாகிய நீங்கள் வெளியே வந்து நாங்கள் தொடர்ந்து பரிசுத்தமாக இருப்போம் என்று கூறினீர்கள். அது அற்புதமாக இருந்தது. நீங்கள் அந்த பிலதெல்பியா சபை காலத்தை அது லவோதிக்கியா சபை காலத்திற்கு வரும் வரையில் தொடர்ந்து நீடித்திருந்தீர்கள். ஆனால் பரிசுத்தாவியின் அபிஷேகம் வந்தபோது, அந்த அடையாளங்கள் சபைக்கு திரும்பின போது, நீங்கள் அதை பிசாசு என்று அழைத்தீர்கள். Because they spoke with tongues and believed in these things, you said it was of the devil. And when you did that, you blasphemed the Holy Ghost. அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி இந்த காரியங்களில் விசுவாசம் கொண்ட காரணத்தால் நீர் அது பிசாசினால் உண்டானது என்று கூறினீர்கள். நீங்கள் அதை செய்தபோது நீங்கள் பரிசுத்த ஆவியை தூஷித்தீர்கள். How can I say to my hand, I have no need of you? If there's teachers, they're speaking in tongues. If there's evangelists, there's also gifts of healing. Amen. How can the foot say to the eye, I have no need of you? See? நான் எப்படி என் கரத்தை நோக்கி நீ எனக்கு தேவையில்லை என்று கூற முடியும்? போதகர்கள் உண்டு என்றால் அந்நிய பாஷைகளில் பேசுவதும் உண்டு. சுவிசேஷர்கள் உண்டு என்றால் சுகமளிக்கும் வரங்களும் உண்டு. கால் எப்படி கண்ணை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்று கூற முடியும்? பார்த்தீர்களா? If you're a born child of God, you walk and accept everything God says is right. You walk out your life. நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையாக பிறந்திருந்தால் தேவன் சரி என்று கூறுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்வீர்கள். நீங்கள் ஒளியில் நடப்பீர்கள். When it's time for the church to move, Luther moves.
When it comes time for the church to move its hands, Wesley moved the hands. Amen. When it comes time for the church to speak, Pentecost come on the scene. That's right. But now, notice. சபை இடம்பெயர்வதற்கான நேரம் வந்தபோது லூத்தர் சென்றார். சபையானது தன்னுடைய கரத்தை அசைப்பதற்கான நேரம் வந்தபோது வெஸ்லி அந்த கரத்தை அசைத்தார். சபை பேசுவதற்கான நேரம் வந்தபோது பெந்தேகோஸ்தே காட்சியில் வந்தது. அது உண்மை. ஆனால் இப்பொழுது கவனியுங்கள். நீங்களோ ஒரு மாதிரியா என்று கேட்கலாம். நீங்களோ அதற்கு ஒரு மாதிரி இருக்கிறதா என்று கேட்கலாம். ஆமையா. Do you realize that Judas Iscariot, the real Antichrist, was a very religious man? Did you realize that? அந்தி கிறிஸ்துவாகிய யூதாஸ் காரியோத்து மிகவும் பக்தி உள்ளவனாய் இருந்தார் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? நீங்கள் அதை உணர்ந்தீர்களா? They had so much confidence in their brother until he was the treasurer of the church. அவன் சபையின் பொருளாளராய் இருக்கும் அளவிற்கு அவர்கள் சகோதரர்கள் அவன் மேல் அதிக நம்பிக்கை வைத்திருந்தனர். And Judas Iscariot was justified by faith, believing on the Lord Jesus Christ. யூதாஸ் காரியோத் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டார். He was sanctified through the word, Hebrews 17:17. St. John 17:17. Sanctify them, Father, through the truth. Thy word is the truth. And he was the word. Amen. அவர் வார்த்தையினூடாக பரிசுத்தமாக்கப்பட்டார். எபிரேயர் 17:17 நான் குறிப்பிடுகிறேன். பரிசுத்த யோவான் 17:17 பிதாவே சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வார்த்தையே சத்தியம் என்றார். அவர் வார்த்தையாய் இருந்தார். And they were given power to go out and preach the gospel and to cast out devils and to heal the sick. Judas Iscariot, Matthew 10 was mentioned among them. அவர்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தரை சுகப்படுத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் யூதாஸ் காரியோத் அவர்கள் மத்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தார். And they went out and cast out devils and preached the gospel in such a way that sinners repented and devils left, and they come back rejoicing and shouting and having a big time like an old holiness camp meeting. Amen. அவர்கள் புறப்பட்டு சென்று பிசாசுகளை துரத்தி பாவிகள் மனம் திரும்பி பிசாசுகள் விட்டோடுமளவும் அந்த விதமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தனர். அவர்கள் கலிகூர்ந்தும் சத்தமிட்டுக் கொண்டும் ஒரு சிறு பரிசுத்த முகாம் கூட்டத்தை போன்ற ஒரு பெரிய நேரத்தை உடையவர்களாய் திரும்பி வந்தனர். And Judas was right with them. Exactly right. Right along with them. யூதாசும் அவர்களோடு சரியாக இருந்தான். அவர்களோடு சேர்ந்திருந்தான். அது முற்றிலும் உண்மை. But when it come time for Pentecost, Judas showed his colors. ஆனால் பெந்தேகோஸ்தேக்கான நேரம் வந்தபோது யூதாஸ் தன்னுடைய சாயலை காட்டினான். That's where the Holy Church showed its colors, right there. Went right around and denied the very Holy Spirit that was leading it into deeper water, turned right around and denied it. அங்கேதான் பரிசுத்த சபையானது தன்னுடைய நிறங்களை காண்பித்தது. அங்கேயே ஆழமான தண்ணீருக்குள் அவர்களை வழிநடத்திக் கொண்டிருந்த அதே பரிசுத்த ஆவியை மறுதலித்து அதை விட்டு திரும்பி சென்று அதை மறுதலித்தனர். I'm not Pentecost. I've never belonged to a Pentecostal organization. Never. I've stood in the breach. I'm not Pentecost, Methodist, Baptist. I'm just a Bible Christian. That's all. I believe what the Word says. அவர்கள் மிகுந்த மத உடையவர்களாய் இருந்தனர் என்பதை நான் அறிவேன். நான் பெந்தேகோஸ்தேக்காரன் அல்ல. நான் ஒருபோதும் ஒரு பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தை சேர்ந்தவனாய் இருந்ததில்லை. நான் பிளவில் நின்றிருக்கிறேன். நான் பெந்தேகோஸ்தே, மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட் அல்ல. நான் ஒரு வேதாகம கிறிஸ்தவன். அவ்வளவுதான். வார்த்தை கூறுகிறதை நான் விசுவாசிக்கிறேன். And I cannot deny the gift of speaking in tongues. If I do, I'll deny teaching and every other inspired gift. Amen. That's right. I have never agreed with the Pentecostal brother on the only evidence of speaking in tongues. அந்நிய பாஷைகளில் பேசும் வரத்தை என்னால் மறுக்க முடியாது. நான் அவ்வாறு செய்தால் நான் போதனையையும் ஏவப்பட்ட ஒவ்வொரு வரத்தையும் மறுதலிப்பேன். அது உண்மை. அந்நிய பாஷைகளில் பேசுதல் என்ற ஒரே அத்தாட்சி என்பதன் பேரில் பெந்தேகோஸ்தே சகோதரரோடு நான் ஒருபோதும் இணங்கவில்லை. I don't do that. Now that's all right. If they believe it that way, that's their business. See, but that's perfectly all right. Paul said, I would that you all speak with tongues. I'd like to see everyone be that close to God. நான் அதை செய்வதில்லை. இப்பொழுது அவர்கள் அதை அந்த விதமாக விசுவாசித்தால் பரவாயில்லை. அது அவர்களுடைய வேலை. பாருங்கள், ஆனால் அது முற்றிலும் சரிதான். நான் பவுல் நீங்கள் யாவரும் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான். ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் அவ்வளவு நெருக்கமாக இருப்பதை நான் காண விரும்புகிறேன். They've got a lot of makeup, a lot of phony beliefs. They've got out there a lot of times and acted like they had the Holy Ghost and said something it wasn't, speaking in tongues. Their life proved what it was.
But there's been a real genuine article going on just the same all the time. Amen. அவர்கள் ஏராளமான போலியான நம்பிக்கையை, ஏராளமான ஒப்பனைகளை வைத்துள்ளனர். அவர்கள் அநேக சமயங்களில் அங்கே வெளியே சென்று பரிசுத்த ஆவியை பெற்றவர்களைப் போல நடந்து கொண்டு அந்நிய பாஷைகளில் பேசாத ஏதோ ஒரு காரியத்தை கூறினர். அது என்னவா இருந்தது என்பதை அவர்களுடைய ஜீவியம் நிரூபித்தது. ஆனால் எல்லா நேரத்திலும் ஒரு உண்மையான அசலான கட்டுரை ஒரே விதமாக இருந்து வருகிறது. Well, why would the devil throw out prawny crow bait? Sure, he would try to hinder. He throwed out the same thing in holiness. He throwed out the same thing in Methodist. பாருங்கள், ஏன் பிசாசு போலியானதை வைத்து வஞ்சிக்க மாட்டானா? நிச்சயமாகவே அவன் அதை செய்து தடுக்க முயற்சிப்பான். அவன் அதே காரியத்தை பரிசுத்த ஸ்தாபனத்தில் செய்தான். அவன் மெத்தோடிஸ்ட் சபையிலும் அதையே செய்தான். He's throwing out the same thing in Luther's day. And he's throwing out the same thing today. And under the power of gifts of divine healing and discernment, he's throwing the same things out. அவன் லுத்தரின் காலத்திலும் அதே காரியத்தை செய்தான். அவன் இன்றைக்கும் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். தெய்வீக சுகமளித்தல் மற்றும் பகுத்தறிதல் என்னும் வரங்களின் வல்லமையின் கீழ் அவன் அதே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். Well, what does the scarecrow mean to you? If you could talk, birds say, when I see a scarecrow, that's a meal ticket. The best apples there is right around where all the clubs are laying and the scarecrows are hanging up. That's right. ஆனால் உங்களால் பறவைகளின் பேச்சை பேச முடிந்தால் ஒரு பூச்சாண்டி பொம்மை உங்களுக்கு என்ன பொருட்படுத்துகிறது? பறவைகள். நான் ஒரு பூச்சாண்டி பொம்மையை காணும்போது அது ஒரு உணவு சீட்டு. மிக சிறந்த ஆப்பிள்கள். எல்லா குச்சிகளும் கிடக்கிற இடத்தை சுற்றிலும் பூச்சாண்டி பொம்மைகளும் தொங்கிக் கொண்டிருக்கின்றன என்று கூறும். அது உண்மை. But you see how that spirit moved right up here? And Jesus looked and foresaw that through that Catholic Church coming out. Don't call no man father. Don't use vain repetitions. All these things come out. Now be careful. The Antichrist will be so close to deceive the very elect if possible. ஆனால் அந்த ஆவி எப்படி இங்கே அசைவாடுகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். இயேசு அந்த கத்தோலிக்க சபையினூடாக வெளியே வருவதை முன்னரே கண்டார். யாரையும் பிதா என்று அழைக்காதீர்கள். வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். இந்த எல்லா காரியங்களையுமே கூறினார். வெளியே வந்து இப்பொழுது ஜாக்கிரதையாயிருங்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும் அளவிற்கு அந்தி கிறிஸ்து நெருக்கமாய் இருப்பார் என்றார். Look, there were how many virgins went to meet the Lord? 10. All of them were virgins. What does sanctify mean? Pure, holy virgin. Amen. 10 of them were virgins. பாருங்கள் சகோதரனே, எத்தனை கன்னிகைகள் கர்த்தரை சந்திக்க சென்றனர்? 10. அவர்கள் யாவரும் கன்னிகைகளாய் இருந்தனர். பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதன் பொருள் என்ன? சுத்தமான பரிசுத்தமான கன்னிகை. அவர்களில் 10 பேர் கன்னிகைகளாய் இருந்தனர். 5 had no oil in their lamps. 5 had oil in their lamps. These 5 was just as holy and virgin as these was. 5 தங்கள் விளக்கில் எண்ணெய் இல்லாதிருந்தனர். 5 பேரும் தங்கள் விளக்கில் எண்ணெய் வைத்திருந்தனர். இந்த 5 பேரும் இவர்களைப் போலவே பரிசுத்தமாகவும் கன்னிகைகளாயும் இருந்தனர். Well, what does the oil represent in the Bible? What we taken it last night before? The Spirit. Amen. The Holy Spirit, they cleaned themselves up and sat there, but there was a praying and stood back from the fountain that poured in the oil. ஆனால் வேதாகமத்தில் எண்ணெய் என்பது எதை குறிக்கிறது? அதற்கு முந்தின இரவில் நாம் அதை நேற்றிரவில் பார்த்தோம். ஆவி, பரிசுத்த ஆவி. அவர்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு அங்கே அமர்ந்திருந்தனர். ஆனால் அவர்கள் பயமடைந்து எண்ணெய் ஊற்றப்பட்ட ஊற்றுக்கு விலகி நின்றனர். Organize themselves and settle down, and there they are. Lukewarm. That's where the church age went. பாருங்கள், தங்களை ஸ்தாபனமாக்கிக் கொண்டு அங்கேயே அவர்கள் வெதுவெதுப்பாய் இருக்கின்றனர். அங்கேதான் சபைக்காலம் சென்றது. Now we're coming to the mark of God. I got 30 minutes, the Lord willing. Now I want you to turn with me first and find out how essential this mark of God. இப்பொழுது நாம் தேவனுடைய அடையாளத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் எனக்கு 30 நிமிடங்கள் உள்ளன. இப்பொழுது நீங்கள் முதலில் என்னோடு திரும்பி இந்த தேவனுடைய முத்திரை எவ்வளவு இன்றியமையாதது என்பதை கண்டறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Remember what the mark of the beast is. Not communism. The mark of the beast comes from Rome throughout the world. மிருகத்தின் முத்திரை என்னவென்பதை நினைவு கூறுங்கள். கம்யூனிசம் அல்ல. மிருகத்தின் முத்திரை ரோமாபுரியில் இருந்து உலகம் முழுவதிலும் வருகிறது. Catholicism with Protestantism joined into it. Organized religion. And they're going to unionize the churches to every church will have to bow to that thing or interdenominations or kicked on the sideline. Right. கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட் மார்க்கம் அதனோடு சேர்ந்து கொண்டு மதத்தை ஸ்தாபித்தது.
ஒவ்வொரு சபையும் அந்த விஷயத்திற்கு தலைவணங்கும் வரை அவர்கள் சபைகளை ஒன்றிணைக்கப் போகிறார்கள். நம்முடைய ஸ்தாபனமற்ற சபைகள் உதைத்து தள்ளப்படுகின்றன. அது உண்மை. Revelations, the 9th chapter now. Let's read real close here for a few moments, if God willing, and see what He says in His Word. Now, of Revelations and the 4th verse, listen to this. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் தேவனுக்கு சித்தமானால் நாம் ஒரு சில நிமிடங்களுக்கு இங்கே உண்மையாகவே கூர்ந்து வாசித்து அவர் தம்முடைய வார்த்தையில் என்ன கூறினார் என்று பார்ப்போம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் வசனம், இதை கவனியுங்கள். And it was commanded them, when they seen the plagues being poured, that they should not hurt the grass or the trees, neither any green thing, neither any tree. புல்லையும் அவர்கள் வாதைகள் ஊற்றப்படுவதை காணும்போது அல்லது மரங்களையும் எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல், But those men which have not the seal of God in their forehead. தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தைத்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. When the plagues was coming, only thing was protected was those who were sealed away in the kingdom of God. This is the investigation and judgment. When men are வாதைகள் வந்து கொண்டிருந்த போது தேவனுடைய ராஜ்யத்தில் முத்திரையிடப்பட்டிருந்தவர்கள் மாத்திரமே பாதுகாக்கப்பட்டனர். இது விசாரணைக்குரிய நியாயத்தீர்ப்பாய் உள்ளது. And if God will help me in a few minutes, we'll prove it by the word of the Lord. Amen. That this is the time of the sealing of the place, and those who reject it is nothing less but eternal punishment. தேவன் எனக்கு உதவி செய்வாரேயானால் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் அதை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நிரூபிப்போம். இதுவே அந்த ஸ்தலத்தின் முத்திரையிடுதலின் நேரமாயிருக்கிறது. அதை நிராகரிப்பவர்களுக்கு நித்திய தண்டனையை தவிர வேறொன்றும் விடப்பட்டிருக்காது. Now, to go over in the Old Testament, and let's go over here, if you will, to the book of Ezekiel, if you will, and let's read a while in Ezekiel 9. இப்பொழுது நாம் பழைய ஏற்பாட்டிற்கு செல்வோம். நீங்கள் விரும்பினால் இங்கே எசேக்கியேலின் புத்தகத்திற்கு செல்வோம். நாம் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் சிறிது நேரம் வாசிப்போம். Now, by God's help, now may He help us to settle down now for teaching just for the next 30 minutes of God willing. Now, this is pertaining, you mark it, Ezekiel 9. This is the pertaining. இப்பொழுது தேவனுடைய உதவியினால் அவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கு சித்தமானால் அடுத்த 30 நிமிடங்களுக்கு போதிப்பதற்காக இப்பொழுது அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இது எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துக்குரியதாக இருக்கிறது. The first thing we ought to get settled down, what is the seal of God? Amen. Don't you think that would be essential? Yes. Is the Bible a good enough word for you? நாம் இப்பொழுது தீர்த்துக் கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன? தேவனுடைய முத்திரை என்ன? அது இன்றியமையாததா இருக்கும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? வேதாகமம் உங்களுக்கு போதுமான நல்ல வார்த்தையா? I know you Advent brothers think keeping the Sabbath day, but there's not one second scripture to support that in the New Testament. Let's find out what the seal of God is according. உங்களிடம் அது இருக்கிறது என்று இப்போது எனக்கு தெரியும். இப்பொழுது ஓய்வு நாளை ஆசரிக்கிறீர்கள் என்று கூறுகிறவர்கள், ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதை ஆதரிக்க ஒரு சிறு வேதவாக்கியம் கூட இல்லை. உண்மையாகவே தேவனுடைய முத்திரை என்னவென்பதை நாம் கண்டறிவோமாக. Turn to Ephesians 4:30. Amen. 4:30 and 1:13. Mark it down. Ephesians 4:30 says, எபேசியர் 4:30 1:13 வசனங்களுக்கு திருப்புங்கள். அதை குறித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:30 கூறுகிறது, Grieve not the Holy Spirit of God, whereby ye are sealed until the day of your redemption. Amen. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Now what does sealing mean? Sealing is a sign of completion. Is that right? இப்பொழுது முத்திரையிடுதல் என்பதன் பொருள் என்ன? முத்திரையிடுதல் என்பது ஒரு முடிவின் அடையாளம். அது சரியா? Well, did you ever see a railroader loading a car? He'll go out and he'll set so much here and so much here. The inspector comes by. He looks in. If this is a little loose, it shakes. பாருங்கள், ஒரு ரயில் வண்டிகளை ஏற்றிச் செல்வதை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? அவர் வெளியே செல்வார். அவர் இங்கே இவ்வளவு என்று நிறைய அமைப்பார். ஆய்வாளர் வருகிறார். அவர் உள்ளே பார்க்கிறார். இது சற்று தளர்ந்தால் அது அசைகிறது. No, won't seal it. Got to tear it out and do it over again. Next thing you'll try to load it again, you'll get this wrong. The inspector comes out, wrong, do it over again. இல்லை, நான் அதை முத்திரையிட மாட்டேன். அதை கிழித்தெறிந்து அதை மீண்டும் செய்ய வேண்டும் என்கிறார். அடுத்த காரியம், அவன் அதை மீண்டும் ஏற்ற முயற்சிப்பான்.
அவன் இதை தவறாக புரிந்து கொள்வான். ஆய்வாளர் வந்து தவறு, அதை மீண்டும் செய் என்கிறார். And that's what God's been doing with His church for a long time. You load up and you're going to heaven. You're taking everything with you. Your card game, every other thing that you can load into the church, you're trying to take it with it. God just condemns it. Ain't ready for sealing. அதைத்தான் தேவன் தம்முடைய சபையோடு நீண்ட காலமாக செய்து வருகிறார். நீங்கள் நிறைவடைவீர்கள். நீங்கள் பரலோகத்திற்கு செல்லப் போகிறீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் உங்களோடு கொண்டு செல்கிறீர்கள். உங்களுடைய சீட்டாட்டம், நீங்கள் சபைக்குள் ஏற்றக்கூடிய மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் அதை உங்களோடு கொண்டு செல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் அதை கண்டிக்கிறார். முத்திரையிட ஆயத்தமாய் இருக்கவில்லை. But when God sees a man contrite, broken spirit, sincere in heart, down at the altar, God closes the door of the world to him and seals him in there by the baptism of the Holy Ghost. ஆனால் தேவன் ஒரு மனிதனை நொறுங்குண்ட ஆவியை கண்டு உத்தம இருதயத்தில் பீடத்தண்டையில் தேவன் அவனுக்கு உலகத்தின் வாசலை அடைத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அங்கே அவனை முத்திரையிட, அது இயேசு வரும் வரைக்கும் நீடிக்கிறது. ஒரு எழுப்புதலில் இருந்து மற்றொன்றுக்கு அல்ல, ஆனால் நீங்கள் மீட்கப்படும் நாள் வரைக்கும். And the government seals put on it, it cannot be opened no more until it reaches its final destination. Amen. அந்த பெட்டி கதவு மூடப்பட்டு அதன் மேல் அரசாங்க முத்திரை போடப்படும் போது அது அதனுடைய முடிவான இடத்தை அடையும் வரையில் அது திறக்கப்பட முடியாது. And every man that's born again and sealed into the kingdom of God has no more desire of the world until the day Jesus Christ takes him into the kingdom. Hallelujah. மறுபடியும் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் முத்திரையிடப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்து அவனை ராஜ்யத்திற்குள்ளாக எடுத்துக்கொள்ளும் நாள் வரைக்கும் அவனுக்கு உலகத்தின் வாஞ்சை இருக்காது. So if you're having trouble and saying you got the Holy Ghost, whether you belong to Methodist Church, Baptist Church, Pentecostal Church, whether you shouted, spoke with tongues, baptized, forward, backward, sprinkled. எனவே உங்களுக்கு தொல்லை இருந்து கொண்டு நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளதாக கூறினால், நீங்கள் மெத்தோடிஸ்ட் சபையை, பாப்டிஸ்ட் சபையை, பெந்தேகோஸ்தே சபையை சேர்ந்திருந்தாலும், நீங்கள் சத்தமிட்டாலும், அந்நிய பாஷையில் பேசியிருந்தாலும், முன்னோக்கினவாறு பின்னோக்கினவாறு தெளிக்கப்பட்டு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டாலும், if you're still having that kind of trouble, you better come back and check up on the load. That's right. Amen. Take too much with you, too loose shaking. God won't see it that way. நீங்கள் இன்னமும் அந்த விதமான தொல்லைகளை உடையவராய் இருந்தால் நீங்கள் திரும்பி வந்து சுமையின் பேரில் பரிசோதிப்பது நல்லது. அது உண்மை. அளவுக்கு அதிகமாக எடுத்து சென்றால் அது மிகவும் தளர்வாக நடுங்குகிறது. தேவன் அதை அந்த விதமாக முத்திரையிட மாட்டார். When a grain of wheat falls into the earth, no matter if that grain of wheat dies to itself, it can't produce a cup of bird to save its soul. Amen. ஒரு கோதுமை மணி பூமியில் விடும்போது கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த கோதுமை மணியானது தனக்குத்தானே மரித்து விட்டால் அதனுடைய ஆத்துமாவை ரட்சிக்க அது ஒரு களையையும் உற்பத்தி செய்ய முடியாது. A grain of wheat will bring forth a grain of wheat just as sure as anything. And if we are soaked with the incorruptible seed of God, how can it produce anything but a life of Christ life? ஒரு கோதுமை மணியானது ஒரு கோதுமை மணியை நிச்சயமாகவே கொண்டு வரும். நாம் தேவனுடைய அழிவில்லாத வித்தினால் விதைக்கப்பட்டிருந்தால் அது எப்படி கிறிஸ்துவனுடைய ஜீவனை தவிர வேறொன்றையும் பிறப்பிக்க முடியும்? The Holy Spirit leading the church leads it in the power of the resurrection of Jesus Christ, and you're sealed until the day of their redemption. That's the Bible. பரிசுத்த ஆவியானவர் சபையை வழிநடத்துகிறார். அதை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் வழிநடத்துகிறார். நீங்கள் மீட்பின் நாள் வரை முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் வேதாகமம். Grieve not the Holy Spirit of God, whereby you're sealed until the day of your redemption. Ephesians 4:30. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4:30. Now, before the Holy Spirit ever comes, He's sealed away before this Gentile age ever started. He's sealed away under that golden candlestick. We had a chart to get it. Back there under that age. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்னமே, புறஜாதி காலம் துவங்குவதற்கு முன்பே அவன் முத்திரையிடப்படுகிறான். அவன் அந்த பொன் குத்து விளக்குகளின் கீழ் முத்திரையிடப்பட்டிருக்கிறான். அந்த காலத்தின் கீழாகவே அதை பெற்றுக்கொள்ள எங்களிடம் ஒரு விளக்கப்படம் இருந்தது. He kept fooling with him down through Abraham, Isaac, Jacob, David, and all down through the dark age of that in the days of Ahab, on down Solomon, so forth. அவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, ஆகாப், சாலமோன் போன்றவர்களின் நாட்களில் இருந்த
இருண்ட காலங்களினூடாக until it come out of that lukewarm condition. But just before he closed that dispensation there, he gave a great gusher of the Holy Ghost to the Jews alone. Amen. அது அந்த வெதுவெதுப்பான நிலையில் வெளியே வரும் வரைக்கும் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருந்தான். ஆனால் அவர் அங்கே அந்த யுத்தத்தை முடிப்பதற்கு சற்று முன்பு அவர் யூதர்களுக்கு மாத்திரமே ஒரு மகத்தான பரிசுத்த ஆவியின் நற்பண்பை அளித்தார். Go not in the way of the Gentiles, but go to the lost sheep of Israel. Is that right? He came to his own, and his own received him not. புறஜாதியாருடைய வழியில் போகாமல் காணாமற் போன இஸ்ரவேலின் ஆடுகளண்டை போங்கள். அது சரியா? அவர் தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. But as many as received him gave he the power to become the offsprings of God. Amen. He said, I've given to them eternal life. Eternal life comes in the Greek word of zoe. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறேன் என்றார். நித்திய ஜீவன் என்பது கிரேக்க வார்த்தையான ஜோயி என்பதிலிருந்து வருகிறது. Zoe is that life. Zoe is the life of God. And if the life of God living in you produces a godly life, this is certain as I'm standing in this platform. Amen. ஜோயி அந்த ஜீவன். ஜோயி என்பது தேவனுடைய ஜீவன். உங்களில் ஜீவிக்கிற தேவனுடைய ஜீவன். நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருப்பது போன்ற நிச்சயமான ஒரு தேவபக்தி உள்ள ஜீவியத்தை உற்பத்தி செய்யுமானால் நலமாயிருக்கும். And a man of God can no more perish, and God can perish because God's in the man. Amen. Amen. See, he that heareth my words and believeth on him that sent me. தேவன் அழிந்து போக முடியாதது போல அதை பெற்றுள்ள மனிதன் அழிந்து போக முடியாது. ஏனென்றால் தேவன் மனிதனுக்குள் இருக்கிறார். ஆமீன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு has everlasting life and shall not come into condemnation. Amen. But hath everlasting life. Hallelujah. He that eats my flesh and drinks my blood, I'll raise him up here last days. That's his word. நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன். அது அவருடைய வார்த்தை. What a consolation to the believer and what a condemnation to those who reject their walk in the light. விசுவாசிக்கு என்னே ஒரு ஆறுதல், வெளிச்சத்தில் நடக்க புறக்கணிப்பவர்களுக்கு என்னே ஒரு ஆக்கினை தீர்ப்பு. Get warm, isn't it? Amen. All right. It's good for you. Notice, see if this is true. Hallelujah. Brother, we could take it scripture after scripture, week after week, week after week. Just tell me. வெப்பமாகிக் கொண்டிருக்கிறது இல்லையா? சரி, அது உங்களுக்கு நல்லது. கவனியுங்கள், இது உண்மையா என்று பாருங்கள். சகோதரனே, நாம் வேத வாக்கியத்தை தொடர்ந்து வார வாரம் இதன் பேரில் தரித்திருந்தாலும் Some same subject for a year, still not pull it out of the Bible, all of it, and right on the same thing. தொடர்ந்து ஒரு வருடமாக ஒரே பொருளின் பேரில் வேதாகமத்திலிருந்து எல்லா காரியங்களையும் எடுத்துரைத்திட முடியாது. சரியாக அதே விதமான காரியம்தான். Now, for just a little preliminary here, we're going back and find out what rejecting the baptism of the Holy Ghost means to you. What it meant to him today. இப்பொழுது இங்கே ஒரு சிறு பூர்வாங்கம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை புறக்கணிப்பது உங்களுக்கு என்ன பொறுப்படுத்துகிறது என்பதை நாம் திரும்பிச் சென்று கண்டறியப் போகிறோம். அது அந்நாளில் அவர்களுக்கு எதை பொறுப்படுத்தினது? Now, in Ezekiel, the 9th chapter, the prophet seen Jerusalem. Now remember, we're talking over in that space there. The Jews just before they're ending up. இப்பொழுது எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி எருசலேமை கண்டான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், நாம் அங்கே யூதர்களைப் பற்றி அவர்களுடைய முடிவிற்கு சற்று முன்னர் அந்த இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். Now we're in the Gentiles at their ending up, then we're going into the millennium. All right. இப்பொழுது நாம் புறஜாதிகள் அவர்களுடைய முடிவில் இருக்கிறோம். அதன் பின்னர் நாம் 1000 வருட அரசாட்சிக்குள் செல்ல போகிறோம். சரி. Now watch here, we're ending up the Jews now. The prophet foresees it. This is several hundred years, about 800 years before the coming of the Lord, and it was prophesied by the prophet. Now listen close while we read. ஆனால் இப்பொழுது இங்கே கவனியுங்கள். நாம் இப்பொழுது யூதர்களை குறித்து பார்த்து முடிக்கப் போகிறோம். தீர்க்கதரிசி அதை முன்னறிவிக்கிறான். அது இன்னும் 100 ஆண்டுகள், சுமார் 800 ஆண்டுகள் கர்த்தருடைய வருகைக்கு முன்னரே அது தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. இப்பொழுது நாம் வாசிக்கையில் கூர்ந்து கவனியுங்கள். He cried also in my ear with a loud voice, saying, cause them that had charge over the city to draw near, and every man with a slaughtering weapon or destroying weapon in his hand. பின்பு அவரின் காதுகள் கேட்க மகா சத்தமாய்,
நகரத்தின் விசாரிப்புக்காரர் படுகொலை செய்யும் ஒரு ஆயுதத்தை இல்லை, சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வர கடவர்கள் என்று சொன்னார். Now watch closely now as we read. எப்பொழுது நாம் வாசிக்கையில் கூர்ந்து கவனியுங்கள். And behold, 6 men came from the higher gate, which lieth towards the north, and every man a slaughtering weapon in his hand. அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். And the man among them with white clothes, clothed in linen, with a rider's inkhorn by his side. And they went and stood beside the brazen altar. அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். And the glory of the Lord God of Israel was gone up from the cherubims whereupon he was to the threshold of the house. And he called to the man clothed in linen, which had the rider's inkhorn by his side. Listen. அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கீதரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கவனியுங்கள். And the Lord said unto him, Go through the midst of the city, through the midst of Jerusalem, destiny to Jerusalem. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரமெங்கும் உருவப் போய் எருசலேமுக்கு செல்லும் வீதி. And set a mark upon the forehead of the man that sigh and cry for the abominations done in the midst thereof. அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். And then to the others he said in mine ear, Go after them through the city, and smite, and let not your eyes spare, neither have pity. பின்பு அவரின் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப் போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்பவிடாமலும் நீங்கள் இறங்காமலும். Slay utterly old and young, both maids, little children, and women, but come not nigh unto any upon which the mark. And he began at the sanctuary. முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். And beginning at the ancient of man which were before the house. அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கமணினார்கள். Now